ஒரே ஒரு சான்ஸ் குடியா. இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நீயும் ஒரு வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில்ல வெடிச்சிருச்சு. அத நான் தான் சுட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா. ஒரே ஒரு சான்ஸ் குடு சார். போடா. யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? ஏ லீலாவதி, என்ன இவ்ளோ பெரிய துப்பாக்கி? உன் வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை செய்யறாரா? சொல்லவே இல்ல. ஆமா ஆமா, வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. அட நீ வேற. எங்க அப்பா இதை என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாரு. என் புருஷன் இதை யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் துரு புடிச்சு போயிடக்கூடாதுன்னு வாரம் எண்ணெய் போட்டு தேய்ச்சு பூவும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்ல ஒன்னே ஒண்ணுதான் வேஸ்டா கிடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கு. ஏய், யார பாத்திரி வேஸ்ட்ங்கற? உன்னைய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணா தாண்டி என் பாஸ்ட் என்னன்னு உனக்கு புரியும். எவன்டா என் பொண்ணோட பெல்லு மேல கைய வச்சிருப்ப? என்ன பக்கால தரமா பேசிட்டு இருக்க? ஓ மர்மண்ட தான் பேசுறத மறந்து பேசுறியா? எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறி பார்த்து சுடுறவனா இருக்கணும்னு தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாதுன்னு. அத எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்லை கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்லை வீசி எறின்னு இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவ? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. பெத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க பெல்ல புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? என்ன? என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், என்னைக்கு நீ குறி பார்த்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கும் பலாந்து பலாந்து. டாடி போடி. எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தா. சரி, வந்தோன்னு செல்லுக்கு போட்டோம். நம்பர் நாட் இன் யூஸ் வந்தது. மெட்ராஸ்க்கு ஒரு சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும்போது நாங்க வெளியதங்கன நீ கோச்சுக்குவியா? இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்ல புட்போர்டுல தொங்குன மாதிரி தொங்கிட்டு இருக்கேன். எந்த டர்னிங்ல புடிச்சு தள்ளி விடாம ரெண்டு அலைதுக. பத்தாதுக்கு நீங்க வேற வெளிய போங்க. என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்ட தாண்டி போக சொல்றியே, கொஞ்சமாவது மரியாதை இருக்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணுல பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே. உங்களை பார்த்தா செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ல பிறந்த மாதிரி இருக்கான். இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையா? இங்க மூடு வாய. இவங்கிட்ட என்ன பேச்சு? இந்த பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். சரி. மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்தாங்க சாவி. மாப்பிள்ள வந்து திறந்து விடுறேன். சாவி தான் திறக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தானே போனான். 96 தடவை அப்புறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஏகாதேசி? என்ன சிங்க மாதிரி நடந்து போயல, சுங்கி மாதிரி நடந்து போறிய? சொட்டப்பழம் சிங்கத்துக்கே சீதபதி போனாலும் சிங்கி மாதிரி தான் போகும். சொட்டைக்கு பிறந்த சொட்டப்பழக என்ன சொல்லுவிய? ஏன் கேக்குற? ஒரு எடுவட்டவன் கருங்குரங்கு ரத்தம் குடிச்சீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர்ற குருவிய கூட குறிவாத்து சுடலாம்னா. அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒருபடி ரத்தத்தை வாங்கி மடக்கு கண்ணை முடிக்கிட்டு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குந்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடுங்கி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா? நான் என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்து அந்த ஆர்வ கோளாறுல தாவி ஈவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நினைச்சேன். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்காது. புரணிக்கு பிறந்த வயல. ஏண்டா பஞ்சாயத்து போட்ட டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? நம்ம ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் தொடாம விளையாடலாம். அப்போ உங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல? அட பாவிகளா, என் வீக்னஸ உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது
வைக்கிறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா, கிளம்பிருச்சியா கேட்காம கொள்ளாம கிளம்புது. ஐயோ, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு? ஒருத்தன் மயக்க பிடிச்ச ஏதோ பேசிக்கிட்டு ஐயா வாங்க, அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்குவான், முடங்குவான், தட்டுவான், தாளம் போடுவான், விக்குவான், விசில் அடிப்பான், வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாழை தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலாக்கடை அல்வா மாதிரி லகலகலகலகலகலக நிப்பாட்ட. இந்த மருந்த சாப்பிடாமே லகலகலன்னு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருப்பா. இந்த காட்டாத்து வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்ட்ட ஏதாச்சும் லேக இருந்தா குடுறா. ஏய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரினுப்பா. ஒரு நல்ல மருந்தா உடனே கொடு. இருக்கு. எங்க? கங்காரு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சட்டை எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உருண்டை பத்தாது. தட்டோட என் கையில எடுத்துங்க. கொடுங்க. நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிரேன்டா. ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது? ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ, நான் அதை வேற முழுங்கணுமா சார்? வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பைய கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னா நானும் கண்ணை மூடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அரை மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன். எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுக்கிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். போக மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இந்த ஆளுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லாம் டெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற டெஸ்ட் எடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சபாஸ்ரா டாக்டர். என்னடா சபாஸ்? எப்ப பார்த்தாலும் காலை புலந்த மணிக்கே கிடக்குற. நர்ஸுங்க நடமாடுற இடம் மடக்கு. நானாவா புழக்கிறேன்? தானா புழக்குது டாக்டர். அம்மா. சார், உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இதுல மனுஷ ஏன்டா கேக்குற? மூதேவிக்கு பிறந்த மூதேவி. என்னது மூதேவியா? வயிற போனால வண்ணாந்தாளி மாதிரி. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா. எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆயி போச்சு. விடிஞ்சா 2வது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அதவே குத்துறாங்களே, குத்தி குத்தி விளையாடுறாங்களே. ஐயா, இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பேரம் இல்லாம இருக்கு. என்னடா புள்ளத்தாச்சி மாதிரி அணைத்திக்கிட்டே இருக்கிறான்? என்ன சார், 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்து அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, வேற? தார் உருண்டை. தார் உருண்டையா? ரோட்டுக்கு போடுவாங்களே தாரு, அத மூலிகை உருண்டைன்னு உன்கிட்ட கொடுத்துருக்கான். நீ ஆசைப்பட்டு 1க்கு 3 முழுங்கி இருக்கடா மூதேவி. ஐயோ, அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார். ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் நான் பண்ண போறேன். என்னது? தாரை உருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான். அடியில தீயா? ஐயோ, வேணா சார். சார், என்ன விட்டுக்கிறேன். கொஞ்சம் அடுப்புல வைங்க, தார் உருகட்டும். அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. டேய், அண்ணன் போட்டிருக்க சட்ட கலருக்கு ஒரு சர்பத் குடுறா. அப்பவே போட்டு வச்சிட்டேன். சின்ன புள்ள சாவல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். ஐயோ, யார பாத்திரம் வந்து பண்றீங்க? டேய், நான் நிற விடமுடா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருங்க, பலாத்காரம் பண்ணுங்கண்ணே. என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லூசு மாமே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாண்டா. எங்க அவளு நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் பெட்ரூம்குள்ள போக முடியும்? அண்ணே, கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன், ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க, அவன் உத்தம புருஷனே. டேய், ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி ஜோலிய முடிச்சு போயிராங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. சும்மா தொண பேசிட்டே இருக்காதீங்க. காதை கொண்டாங்க. எதுக்கு கொண்டாயா? உண்மையாவா? ஏய், நீ சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றா. ஐயோ, கும்முன்னு இருந்துகிட்டு ஜம்முன்னு தூங்குறாளே. உங்க அப்பன் காவாலிப்பே பேச்ச கேட்டு கட்டின புருஷனை தொங்கல்ல விட்டுவிட்டு இப்படி கட்டில தனியா படுத்து கிடக்கிறேடி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இன்னைக்கு நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எவன் புரணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது. என் பொண்டாட்டி என்னவ? ஐயோ, நீ எல்லாம் மனுஷனாயா?
எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ. இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே. ஐயா கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கே நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி, நமக்கு தூக்கம் வருதுப்பா. அந்தாலே கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா. இப்ப எவனோ ஒருத்தன் கயிறு அவுத்து இழுத்து கட்டுறான். தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது. ராத்திரி பூரா தூங்கியே சாவு. என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு? எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது?